தெளிவாக இருக்குங்க. நான் சிஎம்மான வரேன் ஒவ்வொரு கிராமத்துக்குன்றதெல்லாம் கூடுதலான பேச்சு. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்றதெல்லாம் ரொம்ப அதீதமான பேச்சு. ஜனநாயகன் படம் ஜெயிச்சோன்னா வெற்றி விழாவை பீச்சில் கொண்டாடுவோம். எப்படிங்க கொண்டாடுவீங்க? நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். இவையெல்லாம் எனக்கு நண்பர்களே, உங்களை விட கொஞ்சம் அனுபவசாலின்ற முறையில் நான் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க. தாவேகாவோட நாமினேஷன்ஸ் 234 கேண்டிடேட்டோட நாமினேஷன்ஸ் டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் ஆச்சுன்னா அதுவே பெரிய சாதனை. பெரிய 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 அவங்க களத்துல கிடையாது. இப்ப நடக்கிற சட்டமன்ற தேர்தல்ல யார் இல்ல. யார் சொன்னா? அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி களத்துல நிக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூ பெரிய இஷ்யூ. வாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் தேர்ச்சிகோள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதிமுகவும் பாஜகவும் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி அவர்கள் திமுக பூஜ்ஜியம் எங்களுக்கு தான் ராஜ்யம்ன்றாரு. இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறப்ப கடைசியில் யாரு தான் உண்மையிலே இங்கே வலுவான ஒரு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் பூஜ்யம் யார் ராஜ்யன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க நமக்கு இப்போ தெரியாது. 30% மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். விவரம் அறிந்த போல்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது. 30 to 35% பீப்புள், மினிமம் 30% பீப்புள், 33ன்றாங்க. 33% மக்கள் உறுதியாக யாருக்கும் இன்னும் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணல. இன்னும் 2 மாதம் இருக்குது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கு நடுப்புற ஏதாவது முக்கியமாக நடக்கலாம். இப்போ அவங்க எல்லாரும் மற்ற 2 திராவிட கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாற்று சக்திக்காக எதிர்பார்க்கிறவங்க தான் இன்னும் முடிவு பண்ணலையோ அப்படின்னு பார்க்க முடியுமா சார்? இப்போ அவங்க ஏன் தாவேகாவையோ இல்லை சீமானையோ ஒரு ஆப்ஷனை எடுக்க மாட்டாங்க? இந்த 33% மொத்தமாக இந்த 2 பேரும் நிராகரிக்கல. ஏதோ ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. 2 பேர் மேலேயும் பிடிக்கல. 2 பேரும் ஒழியணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் தாவேகாட்ட இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அந்த 33% இந்த 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டான்னு சொல்ல முடியாது. 11th ஹவரில் திமுக ஒரு தடவை போட்டுடலாங்கன்னு கூட அவன் நினைக்கலாம். இந்த ஸ்கீம் அது இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ விசிபிளாக சில டெவலப்மெண்ட்டெல்லாம் இருக்குது. எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக இல்லை. ஸ்டாலின் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. கட்சிக்காரன் இம்சை பண்ணானாலும் அவர் மேலே ஒன்றும் பெரிய அதிருப்தி இல்லை. அவர் உண்மையிலே நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கீழே இருக்கானு கேடி பசங்க கூடாரமாக இருக்கானுங்க. பிராண்டிங்கும் ஸ்டாலின் வச்சு தான் போகுது. ஸ்டாலின் தொடரட்டும், திமுக பேச மாட்டேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி ஒரு சித்தாந்த ரீதியாக பொலன்னு உளுத்து போயிருக்குன்னா, தனி மனிதர்களை தூக்கி பிடிக்கிறது அவலமான அரசியல் உங்களுக்கு தெரியாது. ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு போது அதை விமர்சனம் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம். ஆப்கி பார் பாஜ்பா சர்க்கார் தானே சொல்லணும். ஆப்கி பார் என்டிஏ சர்க்கார் தானே சொல்லணும். அதை சொல்லாமல் ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லும்போது தனி மனிதனை தூக்கி பிடிக்கிறது ஜனநாயகத்துக்கு கேடுன்னு சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள், நிலையத்துவான்கள். இன்றைக்கி ஆப்கி பார் டிஎம்கே சர்க்கார் அப்படின்னு சொன்னால் அது கரெக்ட். ஆப்கி பார் ஸ்டாலின் சர்க்கார்னா மோடி பண்ணதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ தனி மனித தூதிப்பாடல் ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. அதை தானே நீங்கள் இங்கே சரிங்க சொன்ன மாதிரி பிராண்டிங் ஸ்டாலின் தான், இல்லை. இதுதான் எதிர்மறையாக போக வாய்ப்பு இருக்குது. நான் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன். இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கவர்மெண்ட் கிடையாது. நான் திமுக பிடிக்குதா திமுக ஓட்டு போடுறேன். திமுக பிடிக்கலையா அதிமுக போடுறேன். ஸ்டாலினுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்டாலின், இட் இஸ் நாட் கலைஞர், இட் இஸ் நாட் ஜெயலலிதா, இட் இஸ் நாட் எடப்பாடி. அதுதான் ஜனநாயகம். தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். அமைப்பு அப்படியே தானே இருக்கும். பிராண்டிங்கை நீ மோடி மாடல் ஆப்கி பார் ஸ்டாலின் சர்க்கார், ஸ்டாலின் சர்க்கார் அதானே பண்றாங்க. அப்ப இது என்ன ஜனநாயகம்? இது ஜனநாயகத்துக்கு, ஜனநாயகத்தோட ஆணி வேர்ல நீங்க வெந்நீரை ஊத்துறீங்க. இது ஆபத்துன்ற. திமுக தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா வேற. தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அது என்ன? ஸ்டாலின் தொடரட்டும். அது எப்படி? தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள். திமுக ஆட்சி தொடரட்டும். கேளு நியாயம். அப்போ அங்கேயே நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கல்ல. அப்போ இது கீழே எப்படி போகும்னு நமக்கு தெரியல. சி கமிங் பேக் டு 33%. அந்த 33% ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக நிராகரிச்சவங்க என்ன சொல்லலை. வெயிட்டிங் அதில் அவன் பர்சன்டேஜ் அது எவ்வளோ தெரியாது. பர்சன்டேஜ் திமுகவுக்கு போடலாம். பர்சன்டேஜ் எனக்கு வேணாம் ஏடிஎம்கே போடணும்னு போடலாம். சீமானுக்கும் போடலாம், விஜய்க்கும் போடலாம். அந்த அன்டிசைடட்ல 4 பேருக்குமே பங்கு இருக்கு. எஸ் அவங்க ஒட்டுமொத்தமா இந்த 2 பேரையும் நிராகரிச்சவங்க டிவைட் ஆகும்போது ஒரு எஸ் அது அவன் முடிவு பண்ணுவான். நீங்க முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பிராண்டிங் பண்ணீங்கன்னா பேக் ஃபயர் ஆகும்.
ஆனா இந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க சார், திமுகக்காகவா அதிமுகக்காகவாங்கிற இந்த ஒரு கருத்துக்கு எதிராக தான் தாவேக்கா இருக்கும். இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு, தாவேக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு அது விஜய்க்காக போடக்கூடிய ஓட்டுகள் தான். தமிழ்நாட்டை எதிர்த்ததுன்றாரு அவரு, மிஞ்சிட்டாரு எல்லாரையும். என்னை எதிர்த்தா தமிழ்நாட்டை எதிர்ப்புன்றது ஆணவமான பேச்சு. விஜய் பிடிக்கவும் பிடிக்காதுன்றது தமிழ்நாட்டை வெறுக்கிறதோ தமிழ்நாட்டை ஆதரிக்கிறதோ கிடையாது. விஜயை பிடிக்கலன்னா தமிழ்நாடு பிடிக்கலையா? இந்திரா காந்தி, ஹேமகாந்த் பருவான்னு தேவகாந்த் பருவான்னு ஒரு காங்கிரஸ் லீடர் இருந்தார் அஸ்ஸாமில். இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் அட்டூழியம் பண்ணும்போது இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னார் அவர். ஹிட்லர் சொன்னால ஹிட்லர் இஸ் ஜெர்மனி, ஜெர்மனி இஸ் ஹிட்லர். அந்த கதை தான் இது. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுன்னு. இதெல்லாம் ஊர்ப்புறத்துக்கு வழி கிடையாது. இதெல்லாம் வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும், நம்ம ஒதுக்கி தள்ளணும். நான் தான் தமிழ்நாடுன்னு எந்த தனிநபரும் சொல்ல முடியாதுங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்றத நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? அது ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புது. ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏன் எதிர்க்கிறோம்? அது ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புது. ஓரணியில் தமிழ்நாடு இருந்தால் அது உருப்படாது, விளங்காது, நாசமாக போகும். பல அணிகளில் தமிழ்நாடு இருந்தால் தான் குறைஞ்சது சில அணிகள்லையாவது தமிழ்நாடு இருக்கணும். அது என்ன ஒரு அணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு போனோமா திமுக மட்டும்தான் இருக்கணுன்ற நீங்கள். அது எப்படி சரியாது? ஒரு கட்சி ஆட்சி முறை நோக்கி போகிறீங்களா? ஒரு கட்சி ஆட்சி முறைன்றது கடைசியில் ஒரு குடும்ப ஆட்சி, மன்னராட்சி தான் இது. இது இன்னும் டீப்பாக போனால். ஆகவே இந்த பிராண்டிங் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அருள், பிராண்டிங் எல்லாம் வந்து திமுக ஆட்சி இல்லை ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டுன்றது ஆப்கி பார் மோடி சர்க்கார் தான். அப்போ அது எப்படி ஜனநாயகத்துக்கு ஆபத்தோ அதே ஆபத்து தான் இதுவும். கட்சின்னு பேசு, தனிநபர்களை பேசாத. அதை வச்சு தான் நீங்கள் பிராண்டிங் பண்ணுறீங்க. which is actually a threat to democracy. மக்களாட்சிக்கு விரோதமானது, நேர் எதிரானது, பெரிய ஆபத்து இது. தனி மனிதர்கள் ஒரு பார்ட்டு தான், அவங்க வருவாங்க போவாங்க. கட்சி பர்மனெண்ட், அது புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆதங்கமா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சார். இப்போ கரூர்ல வந்து 41 உயிர்கள் இறந்தாங்க அப்படிங்கும்போது என் மேல நீங்க பழிய போட்டுட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா முக ஸ்டாலின் சிஎம் அவர்களே? ஃப்ரெண்டுன்னு சொல்றீ, நிறைய எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கோ பேசுறதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலையோ, தன்னுடைய தவறு தான் அப்படிங்கிறத உணராம அவர் விக்டிம் கார்டு எடுக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்ட், விக்டிம் கார்டு எடுக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ ஏன் எடுக்கிறாரு? சிபிஐ இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாள்லேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறான். முதல் வாரத்தில் சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்குள்ளே இப்போ நீ வந்து முதல்ல இதை பேசவே கூடாது, மேட்ரு சப்ஜுடிஸ்னு கூட சொல்லலாம். எதுக்கு இப்போ பேசுகிறீங்க? எதுக்கு இப்போ விக்டிம் கார்டு இப்போ எடுக்கிறீங்க இவ்வளோ நாள் இல்லாமல்? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீங்களும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. சுப்ரீம் கோர்ட்டும் மானிட்டர் பண்ணுறது, கிட்டத்தட்ட மானிட்டர் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி மானிட்டரிங் தி சிபிஐ என்கொயரி. தப்பு பண்ண தப்ப முடியாது, தப்பே பண்ணாதவன் மாட்டவும் முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டு ஜட்ஜியோ தலைமையில் ஒரு குழு அதை மானிட்டர் பண்ணுது, சிபிஐயோட குழு அதை விசாரிக்குது. அதனால் வந்து விசாரணை வந்து நேர்மையாக நடப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் பிரகாசமாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன, நான் வந்து இவர் வந்து நான் வந்து என்னைய குற்றவாளின்னு சொல்லிட்டு மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாரு. 3 மாதம் மேலே பழங்கதை இது. இப்போ என்ன அதை பற்றி மனசாட்சி இருக்கான்ல? இப்போ அரசியலில் இருந்தால் யாருக்கு மனசாட்சி இருக்குது? ஏன்னா ஏன் உங்களுக்கு மனசு எதுக்கு அதை பேசினார் அவர்? ஃபார் வாட் இஸ் ஸ்பீக்கிங் லைக் திஸ்? இப்போ என்ன வந்து உங்களுக்கு இதை பற்றி பேச? மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்க. தப்பு பண்ணவன் தண்ணி குடிக்க போகிறான். அதிகபட்சம் நான் ஆக்சிடென்ட் கேஸ் தானேங்க அது. உங்களுக்கு ஒன்றும் அதுக்கு மேலே சதி வேலை நடந்த மாதிரி இப்போதைக்கு நமக்கு தெரியல. இதுக்கு மேலே இது எவனா பண்ணி தானே எல்லாரும் சிபிஐ தூக்கிட்டு இருப்பாங்க. யார் யார் பேரே சொன்னாங்க, ஒன்றும் இல்லை இருந்தால் எல்லாரும் தூக்கியிருப்பான்ல, வலையை விரிச்சிருப்பான்ல. அப்போ இப்போ எதுக்கு போய் வந்து என் மேலே பழி சொல்கிறீங்களா? எதுக்கு விக்டிம் கார்டு, எதுக்கு இந்த புலம்பல்? சார் குறிப்பாக அவர் சொல்லும்போது நான் வந்து எல்லா இடத்துக்கும் வரணும்னு பார்க்குறேன், இந்த சதியை நீங்களே புரிஞ்சுருப்பீங்க, நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா ஜெயிக்கிட்டோம், நான் ஜெயித்த பிறகு ஒரு கிராமமாக வரங்கிறாரு. எனக்கு அப்படியே யார் பேச ஞாபகம் வந்துச்சுன்னா, ரஜினிகாந்த் ஐயா இருந்தார்ல, அவர் கடைசியில் வெளியேறும்போது அதை கட்சியே ஆரம்பிக்கல, அவர் மாற்றம் வரட்டும் நான் வரேன் அப்படின்னு, அப்படி மாற்றம் புரட்சி வரட்டும் நான் வரேன் அப்படின்னு சொன்ன, அப்படி புரட்சி வந்த பிறகு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ இவர் வந்து நான் ஜெயிக்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் காம்ப்ளெக்சிட்டியை நோக்கி அப்படி போறாரா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மக்களுக்கு எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்குங்க. நான் சிஎம் ஆனோன்னா வரேன் ஒவ்வொரு கிராமத்துக்குன்றதெல்லாம் கூடுதலான பேச்சு. எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்றதெல்லாம் ரொம்ப அதீதமான பேச்சு. நீ 1000 சொன்னாலும் ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாலினோட ஆளுமை, ஸ்டாலினோட உழைப்பு முன்னாலெல்லாம் விஜய் நிற்கவே முடியாது. 50 வருஷத்துக்கு மேலே பொது வாழ்க்கை, எமர்ஜென்சியில் அடிபட்டு ஓதப்பட்டு ஆக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே பாலிட்டிஷியன் ஸ்டாலின். 1000 குறைகள் இருக்கலாம், பட் அவர் ஒரு லீடர். இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. வந்து 2 வருஷம் கூட ஆகலை. நானும் ஸ்டாலினுக்கு ஈக்குவல்றதுலாம் ரொம்ப ஓவரான பேச்சு இதெல்லாம். திமுக காரனை பிடிக்காதவன், ஸ்டாலினை பிடிக்காதவன் கூட சிரிப்பான், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்.
ஸ்டாலின் வந்து ஒரு நிறைகுறை உள்ள ஒரு தலைவர். மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. 5 ஆண்டுகள் அவருக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அவருடைய ஆட்சியில் நல்லது கெட்டது 2 நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட முக்கியமான முன்னணி தலைவர்கள் அவர் ஒருத்தர். இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதன்மை தலைவர் அவர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமான்றதை மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். யாராக இருந்தாலும் அவரும் ஏற்றுப்பார், வேறு வழியும் இல்லை. இவர் வந்து 2 வருஷம் ஆகுது. இன்னும் இவர் போகாத மாவட்டங்கள் தான் அதிகம். ஸ்டேட்டாக சிஎம் ஆகிடுவேன்றாரு. ஆன பிறகு வரங்கிறாரு. இது என்னங்க பேச்சு இதெல்லாம்? இல்லை தடுக்கிறாங்கன்றாரு சார். தடுக்க தான் செய்வான். நீ அரசியலுக்கு வந்தீங்கன்னா உடனே தங்க தாம்பாளத்தில் வச்சு வாங்க வாங்க வாங்கன்னு மாலை போட்டு, யானை மாலை போட்டு அப்படியே தூக்கின்னு போய் பட்டாபிஷேகம் பண்ணி அரியணையில் உட்கார வைப்பானா? ஒவ்வொரு அங்கலமாக அடிப்பான். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. அது ஒன்று கேண்டிடேட் அறிவிச்சோம்னா இன்னும் பல போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. பா, அந்த உழைப்பு அபாரமான உழைப்பு, அசாத்தியமான உழைப்பு. ஸ்டாலினை பிடிக்காதவங்க கூட அந்த உழைப்பை வந்து வியந்து பார்ப்பான். கட்சியில் 21 எவ்வளோ பேர் சொன்னாங்களேங்க, பெண்கள் பாவம் ஒரு தடவை ஓட்டு போடலாங்க அவருக்கு, அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல, இவ்வளோ கஷ்டப்படுறாருங்கன்னு. அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 50 வருஷம் ஆச்சு. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னாரு. அது உண்மை. கலைஞர் ஸ்டாலினை பற்றி சொன்னது இல்லையா? உண்மை. இன்றைக்கி அவரோட போய் நான் போட்டி போடுறேன் அப்படின்னும் போது வந்து ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடும். எப்படிங்க ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகும்? இது வரைக்கும் யாராவது அப்படி ஆயிருக்காங்களா? என்டி ராமராவ் கதையை விடுங்க, அது எக்ஸப்ஷன். ரூலில் பேசு, விதிவிலக்கு விதியாகாது. எம்ஜிஆர் கூட வந்து 20 வருஷம் அரசியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் இருந்துட்டு தான் வந்தார். 25 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதாவுக்கு 9 வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்துட்டு. 82 வந்துட்டு 91 வரத்துக்கு. இயற்கைக்கே முரணானது. இது இயற்கைக்கே முரணானது. நான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடும். எப்படி உன் எதிரி வந்து உங்கள் எதிரி பலம் வாய்ந்தவர், அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அவருடைய கட்சியோட பரந்துபட்ட அனுபவம், தமிழ்நாடு முழுவதும் கிளை பரப்பி இருக்காங்க. அவங்க உழைக்கிறாங்க, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாம் அவங்க கையில் இருக்குது. கெட்டதும் பண்ணுறாங்க, நல்லதும் பண்ணுறாங்க. இந்த அதிகாரமே கையில் இல்லைன்னா கூட நீ திமுகவை எதிர்க்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆலமரம் அது. பட் அது அவங்களுடைய நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கைக்கும் நப்பாசைக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்க, நான் வரேன்னு சொல்கிறது கூட சரிங்க. நான் வந்து ஜெந்த பிறகு தான் உங்களை பார்ப்பேன்னா என்ன சொல்லிடுறாரு? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அவர்களே எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மக்கள்கிட்ட அவர் நேரடியாக போகிறதில்ல. வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். அதோட அர்த்தம் தான் நான் ஜெயிச்ச பிறகு வரேன்றாரு. நீங்கள் எப்போ ஜெயிக்கிறது, எப்போ வருது? விமர்சனமே அதுதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷனில் ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே ஃபர்ஸ்ட் வீக் தான் நமக்கு அப்படி தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 முக்கியமான தலைவர்கள், 4 தலைவர்கள், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய். இப்போ மற்ற 3 பேரும் வந்து களத்தில் இருப்பாங்க. இவர் வீடியோவில் இருப்பார். எப்படி அது எடுப்படும்? எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா ஃபைட் பண்ணுங்க. அவரோட ஆதரவாளர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க நம்ம போயிட்டு எடுக்கும்போது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சமூகம் வளர்ந்துருச்சு, சோஷியல் மீடியா மூலியமாக எல்லாரையுமே போய் கேம்பெயின் பண்ண முடியும், நாங்கள் வீடியோலேயே போய் கேம்பெயின் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் மைக் எடுத்துகிட்டு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணீங்க, நாங்கள் ஒருத்தர் வீட்லேயும் ஒருத்தர் கையிலையும் ஃபோனில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம், இது டிஜிட்டல் முறையில் நாங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம், எங்களுக்கு இது மூலியம் ஓட்டு வாங்கி வரப்போகுது. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க. 40 வயசு 50 வயசு இருக்கவங்களும் கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, ஃபோன் இருக்குது. அப்போ அந்த ஃபோன் மூலியமாக நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறோங்கிறாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப முக்கியமான ஒரு டூல். பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் சோஷியல் மீடியா மூலம் மட்டும் யாரும் போயிட முடியாது. சோஷியல் மீடியாவும் இருக்கணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கணும். நம்பர் 1 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கணும். நம்பர் 2 அதோட சப்போர்ட்டிவ் ரோல் தான், ஆக்சிலரி ரோல் தான் சோஷியல் மீடியா. நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாமல் வெறும் சோஷியல் மீடியா வச்சு மக்கள்கிட்ட, அதுவும் தட் டு ஜென்ரல் எலெக்ஷன், அது வந்து பவுண்ட் டு ஹாவ் இட்ஸ் எஃபெக்ட். அதாவது நீ நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பேசுகிறதுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும், நீங்களும் நானும் இப்போ நேரில் உட்காந்து பேசுகிறோம். இப்போ இது நம்ம 2 பேரும் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு க்ளோஸ்னஸ் நமக்குள்ளே இருக்காது. கண்டிப்பாக இந்த டச் இருக்காது, இந்த ப்ராக்சிமிட்டி இருக்காது, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. ஃபிசிக்கலாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன், நம்முடைய உரையாடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிர்ப்பு தன்மை, நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் நான் வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் இருந்தால், அல்லது நம்ம 2 பேரும் ஜூமில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக இருக்காது. கண்டிப்பாக. அதாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் இருக்கும். கண்டினியூஸாக பிரச்சாரமே 15 நாள் நான் வீடியோவில் இருப்பேன்னா 234 வீடியோ நீ தயாரிக்கணும். செயற்கையாக இருக்கும். அந்த 234 வீடியோ ஒரு கேண்டிடேட் எப்போ உனக்கு லிஸ்ட்டு வரும்னு கேட்டிங்கன்னா, நாமினேஷன் டேட் 7 நாள், 7ஆவது நாள் முடிஞ்சு 8ஆவது நாள் ஸ்க்ரூட்டனி, 9ஆவது நாள் தான் நாமினேஷன் ஃபுல் லிஸ்ட்டு வரும். அதுக்கு பிறகு ஜஸ்ட் 15 நாள் நீ கேண்டிடேட் பேரை அப்போ தான் சொல்ல முடியும். 234 வீடியோனா 15 நாளில் 234 வீடியோனா ஒரு நாளைக்கு நீ வந்து
எவ்வளோ வீடியோ போடணும்? 20 வீடியோவாவது, கண்டிப்பா போடணும். 15லேருந்து 15, ஒரு நாளைக்கு 18 வீடியோவாவது நீ போடணும். 18 வீடியோவை நீ பேசணும். யூடியூபரா எவ்வளவு பொழுது விஜய் 18 வீடியோ பேசும்போது அது இவரெல்லாம் வந்து இப்போ நம்மள மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசிட்டு போக முடியாது. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி prepare டேக்கு. ஆமா டேக் வர இருக்கு. ஒரு கான்ஸ்டுவன்சியில் விஜயோட இப்போ நம்ம திருவள்ளிக்கேணி சென்னையில் தீநகர் கான்ஸ்டுவன்சியில் விஜய் கேண்டிடேட் இருக்காரு. புசி ஆனந்த் தான் தீநகர் கேண்டிடேட் உதாரணத்துக்கு வச்சுங்க. இப்போ நம்ம அவர் விஜய் வந்து பேசுகிறாருன்னா அந்த வீடியோ வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 5 minutes அது இருக்கணும் இல்லையா? 5 minutes வீடியோவுக்கு அவர் ஒரு 3 டேக்காவது எடுப்பார். டேக்கெல்லாம் வந்து 5-10 நிமிஷம் ஓடும். அப்போ ஒரு வீடியோவுக்கு வந்து ரொம்ப அசுர வேகத்தில் போனால் கூட 30 நிமிஷம். கண்டிப்பாக 30 நிமிஷம் ஒரு வீடியோக்குன்னா ஒரு நாளைக்கு நீ எத்தனை வீடியோ போடுவ? அதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வீடியோ எடுத்துட்டு நீ 15 நாள் கேம்பெயினுக்குள்ளே போகணும், மக்கள்கிட்ட போகணும், போய் சேர்க்கணும் அந்த வீடியோவை. இந்த கவுண்டமணி காமெடியில் வரும், நடக்குதுடா மண்டையா இதெல்லாம் நடக்க மாட்டான்னு கேட்பான்ல, அந்த கதை தான் இது. காமெடி தான் யோசிக்க தோணுது. அதாவது எல்லாமே ஒரு விஷயத்தில் வந்து இயற்கைக்கு விரோதமானதாக இருக்குங்க. ஒரு சராசரி அரசியல்வாதியுடைய பண்புகள் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. இல்ல ஆனா அவங்க ரொம்ப முழுமையா நம்புறாங்கல்ல. அதை பார்க்கும்போது பண்மையோட அவங்க பேசும்போது 2026 இந்த மே மாசம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு அவங்க அறிவிக்கும் போது அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இது வந்து தவறாக நினைக்க வேண்டாம். நீங்களோ அல்லது விஜய் ரசிகர்களோ அல்லது விஜய் ஆதரவாளர்களோ மனநோயின் அறிகுறிகள் எனக்கு தோணுது. பேசணும் வேற என்னங்க இதெல்லாம்? நான் வந்து வெற்றி விழாவை வந்து மெரினா பீச்சில் நடத்துன்றாங்க. ஃபிலிக்ஸ் ஜெயரால் நம்முடைய இனிய நண்பர், என்னுடன் பத்திரிகையில் பணியாற்றியவர், நானும் அவரை ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜனநாயகன் படம் ஜெயிச்சோன்னா வெற்றி விழாவை பீச்சில் கொண்டாடுவோம்னா எப்படிங்க கொண்டாடுவீங்கன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றாரு. இவையெல்லாம் எனக்கு நண்பர்களே உங்களை விட கொஞ்சம் அனுபவசாலின்ற முறையில் நான் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த எண்ணம் எனக்கு தோன்றதில் தவிர்க்க முடியாதது. நான் இதுதான் உறுதியாக சொல்லலை, உங்களை காயப்படுத்துறது என் நோக்கம் இல்லை, மன்னிச்சிடுங்க காயப்படுத்தினா. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், என்னால் இந்த எண்ணம் என் மனசில் எழுவதை தவிர்க்க முடியல. இவை மனநோயின் அறிகுறிகளோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. வேறு என்னங்க, திமுககாரன் பேச மாட்டாங்க. 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, அவங்க கூட அண்மையில போட்ட மீட்டிங்ல 10-15 எம்எல்ஏ ஜெயிச்ச சட்டப்படுத்தக்குள்ள போறேன்டா அப்படின்னு தான் பேசுறாங்க. அவங்கள சிஎம் ஆயிடுவாங்கன்னோ நம்மளால தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிருவோம் அவங்க சொல்லலை. இப்போ அண்மையில் நடத்துகிற மாநாட்டிலேயே கூட அவங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிறோங்கிற அளவுக்கு கூட அவங்க பேசலை. நம்ம எப்படியாவது கொள்கையை பரப்புறோம், கோட்பாடை பரப்புறோம்னு தோன்ற பல கட்சிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. வேல்முருகன் கூட அந்த மாதிரி எதுவும் பேசுறது கிடையாது. கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் அதான் பேசுறாங்க. பெர்சன்டேஜ் வந்து இப்போ 8K எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பெர்சன்டேஜா ஏறி வந்திருக்காங்க. இப்போ 8%. அப்போ அடுத்து வந்து அதை விட ஒரு 2% அதிகமாயிர மாட்டோமாங்கிற ஒரு பாசிபிலிட்டியை நோக்கின ஒரு எண்ணமா இருக்கு. இது வந்து ஒரே அடியா போய் சிஎம்னு இருக்கிறாரு பேச்சு அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. தப்பு ரைட்டுன்னு கூட சொல்ல வேணாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக 1% உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருவதை நீங்கள் மறுக்க முடியுமா? நீங்கள் பதில் சொல்ல வேணாம், உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். பதில் சொல்ல வேணாம், பார்க்குறவங்களோட முடிவுக்கே விட்டுறேன். சரி, யாரையும் இழிவுபடுத்துறது என் நோக்கம் இல்லை. தாவேக்கா நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துறது என் நோக்கம் இல்லை. நான் when I say that this is abnormal and அதாவது வந்து ஷேட் ஆஃப் மென்டல் டிசார்டர், ஒரு மனநோயின் அறிகுறின்னு சொல்கிறது உங்களை காயப்படுத்துறதுக்கு இல்லை. அதாவது இயற்கைக்கு விரோதமாக ஒரு அளவு தான் நீ போகலாம். இயற்கைக்கு விரோதமாக 1% போனாலும் அதுக்கு ஒரு விலை கொடுப்பேன். இயற்கைக்கு விரோதமாக நான் 1000% போவேன்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்னொன்றுங்க, இந்த இன்னும் 2 மாதம் இருக்குங்க. நான் சொல்கிறேன் மேடம், 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் அவங்க கட்சி அரசியல் கேண்டிடேட் செலெக்ஷன் நான் திரும்ப சொல்கிறாங்க. 234 தொகுதியிலையும் தனியாக தான் நிற்க போகிறாங்க. 234 தொகுதியிலையும் அவரோட நாமினேஷன்ஸ், தாவேக்காவோட நாமினேஷன்ஸ், 234 கேண்டிடேட்டோட நாமினேஷன்ஸ் டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் ஆச்சுன்னா அதுவே பெரிய சாதனை. பெரிய 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 சாதனை. அதுவே இல்லை, சத்தியமாக அது பெரிய சாதனை. ஏன்னா ஒரு செட் இல்லை கேண்டிடேட். இப்போ நீங்கள் கேண்டிடேட்னா உங்களுக்கு 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ் போடணும். ஆமாம், உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட், உங்களுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட் இவர் போடுறாருன்னு அவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் டம்மி கேண்டிடேட்னா அவர் ஒரு 2 செட்டு போடணும். 4 செட் ஆஃப் பேப்பர்ஸ் போடணும். 4 செட் ஆஃப் பேப்பர்ஸ் into 234 எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட வந்து 900 கிட்ட வந்துடும். கிட்டத்தட்ட 1000 வச்சுக்கோங்க. 1000 செட் ஆஃப் நாமினேஷன்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை. நாமினேஷன் ஃபைலிங் வந்து இஸ் ஆர்ட். எஸ், திமுக 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஒரு வட்ட செயலாளர் அழகாக பண்ணுவோம். அதே MA PhD பொலிட்டிக்கல் சயின்ஸில் பண்ணுவோம், கோட்டை விட்டு தெரில நிற்போம். IAS ஆஃபீஸரால் முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்
இதில் என்ன நடக்கும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 234 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் உள்குத்து எவ்வளோ நடக்கும்? கட்சிக்குள்ளேயே குத்து பயங்கரமாக நடக்குது. இப்போ இன்றைக்கி வந்த நியூஸ் என்ன, புஷிக்கும் ஜானுக்கும் சண்டை, ஜானுக்கும் ஆதவுக்கும் சண்டை. இந்த சண்டைலாம் இப்போ டாலரபிள் லெவலில் இருக்குல்ல. நாமினேஷன் ஃபைலு கேண்டிடேட் செலெக்ஷனில் உச்சத்துக்கு போகும். உள்குத்து வேலை வைப்பாங்க. உள்குத்து நடக்கும். இந்த பக்கம் திமுகவும் உள்குத்து வேலை கவுப்பான், அந்த பக்கம் அண்ணா திமுக வைப்பான். ரெண்டு பேரும் பகிச்சு 2 பேரும் சேர்ந்து கூட போட்டு குத்துவான். இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஸ்க்ரூட்டினி நடக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னால். பூத கண்ணாடி வச்சு 2 பேரும் பார்ப்பானுங்க, திமுக அண்ணா திமுக. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் விஜய் ஆப்பு வைக்க போகிறான்றது அவங்களுக்கு தெரியுது. அடி வயிறு கலங்குது. இன்றைக்கி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிஎம்கே பொட்டன்ஷியல் எம்எல்ஏ கேண்டிடேட், ஒவ்வொரு ஏடிஎம்கே பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தனியாக பேசும்போது கேட்டிங்கன்னா கதறாங்க. பிரச்சனை சார், விஜயால பெரிய பிரச்சனை, எந்த பக்கம் வந்து கொரில்லா தாக்குதல் வரும்னு தெரியல. என் வீட்லேயே அவருக்கு 5 ஓட்டு இருக்குது சார். யார் சொல்கிறவங்க? எம்எல்ஏங்க, யூத்து, யங்ஸ்டர்ஸ், விமன் மத்தியில். அப்போ அவங்களுக்கு அடி வயிறு கலங்குது. அப்போ இவங்களோட பலவீனம் என்ன? ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில். அதுதான் கூட்டணி இல்லாத வர பிரச்சனை. ஓகே, இதே நீ ஒரு கூட்டணியில் இருந்தீங்கன்னா அவன் பார்த்துப்பாங்க எந்த இடத்துல அவர் தப்பு பண்றாருன்றது. எல்லாரும் அதிமுக சப்போர்ட் இருக்கிறது பெருசு இல்லைங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அந்த சப்போர்ட்டை வச்சு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஜெயிக்க முடியாது. இந்த அடிப்படையான விஷயம் அவருக்கு தெரியல. அவர் இப்பயே சிஎம் ஆகிட்ட தான் நினைக்கிறாரு. அவரோட ஒரு கூட இருக்கவன் அவர் சிஎம் ஆகிட்டான். பீச்சில் ஜனநாயகன் பட விழா வரைக்கும் போயிடுச்சு. கிரவுண்ட் என்ன? எதுக்காக திமுக வந்து இத்தனை கட்சிகள் திமுக கூட சுற்றுறாங்க? திமுக தான் எலெக்ஷனை லீட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். அதிமுக கூட ஏன் இவ்வளோ பேர் இருக்கான்? அதிமுக தான் அவனை ஜெயிக்க வைக்க முடியும். இது 2 பேர் இல்லாமல் ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கலாம். மாஸ்கேலில் எப்படி ஜெயிப்பேன்? சுயேட்சை ஜெயிக்கலையா, இவன் ஜெயிக்கலையா, அவன் ஜெயிக்கலையா, விதி விலக்கையாது. 234 எப்படி ஜெயிப்பேன்? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். உள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா சார் தாவேக்கால? அதே மாதிரி இப்போ அவங்க யாராச்சும் பேசணும்னா கூட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணுங்கிற ஒரு விஷயமும் காலைல வந்திருக்கு. அதையும் பார்க்கணும் இல்லைங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு மீடியா வந்து விஜய்க்கு எதிராக வந்து கொலவெறியில் இருக்குது. விஜய் வீடியோவை போட்டு டிஆர்பி ஏற்றிக்கிறானுங்க. ஆனால் டிவி டிபேட்ஸில் விஜயிலேருந்து கட்சியிலேருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வமானவங்களையோ அல்லது அவங்க சார்பு நிலை வரவங்களை போட்டு மீடியா வந்து இன்ஹியூமனாக மனசாட்சி இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் தோச்சு எடுக்குது. இன்னொன்று அவங்க வந்து இப்போ பொதுவாகவே அது ஒரு விஷயம் உண்மை தான். போட்டு அட்டாக் பண்ணுறாங்கிறது உண்மை தான், கார்னர் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் தாவேக்கா ஆதரவாளர்கள் தான் வரான். கட்சியிலேருந்து ஆள் அனுப்புறதுலேயே சிக்கல் இருக்குது. தாவேக்கா ஆதரவாளர்னு எவனையா கூட்டு வந்து உட்கார வச்சு இவனுங்க போட்டு அடிக்கிறானுங்க. 6 பேர் இருக்காங்கன்னா ஒரு தாவேக்கா ஆதரவாளர் 5 பேர் அடிக்கிறான். ஆங்கரும் சேர்ந்துக்கிறாரு. 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுன்றது கோழத்தனன்ற குறைஞ்சபட்ச மனசாட்சி கூட இல்லாமல் பெரிய தொலைக்காட்சிகளே 6 பேர் இருக்க டிபேட்டில் 5 பேர் ஆங்கரோடு சேர்ந்து 6 பேர் சேர்ந்து அவன் அடிக்கிறாங்க. பாவம் இல்லை. இதெல்லாம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அவங்க இப்போ கட்சிக்காரங்களும் அவங்க இந்த பசங்க வந்து எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டே வேணான்றாங்க. எனக்கு மீடியாவே வேணாம், நான் சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறேன்ற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க. அது நல்லது கிடையாது, அவங்களுக்கு அது ஆபத்து தான். பட் அதுக்கு மீடியாவும் ஒரு காரணம். மனசாட்சி இல்லாத மீடியா லெவல் பிளேயிங் ஃபீல்டை அவங்களுக்கு கொடுக்கல. பட் எனிவே அது விஜய் தான் பொறுப்பு அதுக்கு. ஏன்னா இந்த சுச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ணணும். பட் ப்ரெஸ்ஸையும் நான் மீட் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது ஒரு பாதி பீப்புளை மீட் பண்ணுற மாதிரி தான். அது அப்படி தான் நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதையும் மீட் பண்ண மாட்டேன்னு தவிர்த்துட்டே போகிறதுங்கிறது எவ்வளோ தூரம் அது இல்லை. அது ரொம்ப நாள் அது அவருடைய இயல்பாக மாறி இருக்குன்னு நியாயப்படுத்துகிறாரு. அதுக்கு அவர் வேலை கொடுப்பாரு. அவர் என்ன சொல்கிறார்? நீ எனக்கு வேணான்றாரு. நீ எப்படி நலனுக்கு எதிராக எழுத போகிற, பேச போகிற, அப்படியே பண்ணிட்டு போன்றாரு. இல்லை 6வது சவால் வர்றாரு, நீ ஸ்டாலினை உட்காரவே என் தலைவர் வருவாருன்றார். இல்லை, இது ஸ்டாலினையும் விஜயும் ஒப்பிட முடியாதுங்க. நேரில் உட்காடுறாங்க பேசுகிறாங்கன்றது. இதெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன், ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாலே இவர் நிற்க முடியுமா? ஒரு வயசுங்க அவரோட அனுபவம். 50 வயசு அவருக்கா? 50 வயசு அனுபவம். 55 வயசுக்கு மேலே அனுபவங்க அவருக்கு. 16 வயசுலேருந்து பாலிடிக்ஸில் இருக்கார். ஸ்டாலினோட அனுபவம் தான் விஜயோட வயசு. அவரை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டாலின் விஜயும் ஒன்று உட்காரு பேசு அப்படி இப்படிலாம் பேசுகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபத்தமான அரசியல். அது நீ அப்படிலாம் ஸ்டாலினை வந்து விஜயை போய் ஸ்டாலினோடலாம் ஈக்குவேட் பண்ணுறதுன்றது தவறான முட்டாள்தனமான மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம். அது நீ அவங்க பாலிடிக்ஸை விமர்சனம் பண்ணு. திமுகவோட பாலிடிக்ஸை, ஸ்டாலினோட பாலிடிக்ஸை விமர்சனம் பண்ணு. தனிப்பட்ட முறையில் விஜயும் ஸ்டாலினையும் மோத விடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது. இவர் அதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் இவர் ஒன்றும் இன்னும் வளரல விஜய். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். யூ டாக் அபவுட் இஸ் பாலிடிக்ஸ். அதை விட்டுட்டு நீயும் நேரில் வா, நானும் வரேன், துண்டு சீட்டு இல்லாமல் பேசு, பின்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு டிபேட். இது உங்கள் அரசியலும் அவங்க அரசியலையும் பேசுங்க. தாவேக்காவும் திமுகவும் என்ன அதை பேசுங்க. திரும்ப திரும்ப விஜய் ஸ்டாலினை ஏன் போகிறீங்க? ஸ்டாலினை பிராண்டு பண்ணுறது தப்புன்னா விஜய் பிராண்டு பண்ணுறதும் தப்பு. தனிநபருக்கு நான் ஒன்றும் ஓட்டு போடல, நான் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் இந்தியன் சிஸ்டத்தில். அதை கொடூரமாக மாற்றினது மோடி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலினை பண்ணிட்டாங்க மோடிக்கு ஈக்குவலாக. இங்கே இப்போ இந்த பிராண்டிங் நடக்குது.
இது ஜனநாயகத்துக்கு கேடு. இல்லை புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு, நம்மளை பார்த்து சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொள்கை அப்படி இப்படின்னு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு தலைவர் தான் எல்லாம். தலைவரை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம். தலைவர் சொல்கிறத செய்யணும், தளபதி சொல்கிறது மட்டும் தான் செய்யணும். அவர் தான் நமக்கு எல்லாம் சாமி அப்படிங்கிறாங்க. பதில் அவங்ககிட்டே இருக்குது. அது உருப்பணுமான்றது அந்த கேள்வியில் இந்த பதிலே அது உருப்பணுமா உருப்படாதான்றது தெரிஞ்சிடும். இது விளங்குமா? இது எல்லாமே எங்களுக்கு தலைவர் தானே. அது எப்படி அது இது என்னது? இது எல்லா கட்சியும் அப்படி தானே சார். திமுக இருக்கிற கடை கூட தான் எல்லாமே தளபதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எடப்பாடி தான். கலைஞரை பற்றி சொன்னாங்க. கலைஞருக்கு பிறகு கட்சி நிற்குது இல்லை. தனிநபர்கள் வருவார்கள் போவார்கள்ங்க. இப்போ ஜெயலலிதா இல்லை, கட்சி ஆகிட்டா போச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகுது இல்லை. கலைஞர் போன பிறகு ஸ்டாலின் நடத்துகிறாரு. ஸ்டாலினுக்கு பிறகு வேறு எவ்வளோ நடத்துவாங்க. அது உதயநிதியாக இருக்கலாம், அது XYZ இருக்கலாம். ஒரு நபரை நம்பி இல்லையாங்க. வாழ்க்கையே அப்படி கிடையாதுங்க. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்எவிட்டபிள். இவங்க தான் இதுதான் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அவர்களே. அப்படி இருந்தால் இந்த உலகம் என்றைக்கும் அழிஞ்சிருக்கும். அதுவும் அரசியல் அப்படிப்பட்ட பிம்பங்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவை. ஆப்கி பார் மோடி சர்க்கார் தான், ஆப்கி பார் ஸ்டாலின் சர்க்கார் ரெண்டும் ஆபத்தானது. இல்லை ஆப்கி பார் விஜய் சர்க்கார் வந்து இதை விட ஆபத்தானது. அவங்களுக்காவது ஒரு 50 வருஷம் 75 வருஷம் பாரம்பரியம், 50 வருஷம் அனுபவம் இருக்குது அவருக்கு. என்ன இருக்குது? ஆனால் அவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் கருத்தியெல்லாம் பேச மாட்டீங்கிற விமர்சனம் வைக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லாம் அதை பேசுகிறோம். இப்போ வேலூரில் பேசும்போது குழந்தைகள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பான நாட்டில் நம்பர் 1 தமிழ்நாடு இருக்கும். கழிவறையெல்லாம் ரொம்ப சுகாதாரமாக இருக்கும். பள்ளி கல்லூரிகள் படிக்கிற மாணவர்களுக்கு சிலபஸே போட்டித் தேர்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக போய் கோச்சிங் கிளாஸ்லாம் படிக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து வாக்குறுதிகள்னு ஒரு பட்டியல் வாசிச்சாரு. இப்போ அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஐடியாவில் தான் அவங்க இருக்காங்கன்றதை அவங்க காமிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறதன் மூலியமா. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மேடம் இதெல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்கானது மேடம். NGO கொடுக்குற வாக்குறுதி மாதிரி இருக்கு. NGO வாக்குறுதி இதெல்லாம். அவங்க இதுதான் பெருசு, நாங்கள் இந்த தமிழ்நாடை மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்புகளை கொண்டு வர போகிறோங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்களே. விமன் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸோட டோர்ஸ் எல்லாம் நாங்கள் சரியாக வைப்போன்றது அது நல்லது தாங்க. நான் அதை குறை சொல்லலைங்க. அது ஒரு இஷ்யூ, நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு கட்சி வாக்குறுதியாக ஒரு மேடையில் சொல்லும்போது பெண்களுக்கான பிரச்சனைகளில் பொது இடங்களில் வந்து பெண்களுடைய அந்த ஒரு ஒப்பனை அறைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஓய்வறைகள் சரிப்படுத்துறது, ஓய்வறைகள், ஒப்பனை அறைகள், கழிப்பறைகள் எது வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. அதோட கதவுகள் வந்து ப்ராப்பராக, தட்ஸ் ஓகே. பட் அது வந்து ஒரு தலைவர் லெவலில் கொடுக்க வேண்டியது கிடையாது, கவுன்சிலர் கொடுக்க வேண்டியது. அது கவுன்சிலர் கொடுக்க வேண்டிய ஒப்புதல் இது வந்து வாக்குறுதி. அது 19 ரூபா அவர் பேசுகிறாரு. அவர் டெப்த் இல்லை. அதான் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. சொன்னதே திருப்பி கேட்குற மாதிரி அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கை எதிரி யாரு, நம்ம தேர்தல் எதிரி யாரு? நான் பிஜேபியை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேன், மோடியை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேன்னா அங்கேயே அது வந்து சிக்கல் வருது. உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு அவர், எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா நான் சொல்றேன், ஏன்னா நீங்க தான் தொடர்ச்சியா வந்து திருப்பரங்குன்றதுக்கு வாயதற்கலாம் நீங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சில விஷயங்களுக்கு அரசியல்வாதிகள் வாயை மூடினீங்கன்னா நல்லதுங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. இது ரொம்ப பச்சையான கோழைத்தனமான அரசியல். பிஜேபியை எதிர்க்க விஜய்க்கு துணிவில்லை என்பதை அது காட்டுகிறது. அது ஒரு ஸ்டாண்டு தானே. வாயை மூடிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டாண்டு. வாயை மூடி இருக்கிறது ஸ்டாண்டு கிடையாது, அது பிஜேபியோட ஸ்டாண்டு. நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக, நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் வாயை திறக்கணும்னு நான் கேட்கவே இல்லை. தாவேக்காயா வாயை திறக்கலன்னு கேட்குறேன். இன்றைக்கி ரஜினிகாந்த் கிட்ட போய் மைக் பண்ணிட்டோமா, நீட்டுவாங்க, அவர் நோ கமெண்ட்ஸ்னுவார். அது ஒரு பெரிய நியூஸாக போடுவாங்க. அது யாரும் இப்போ ரஜினி எது பேசினாலும் ஒரு நியூஸ் கிடையாது. இன்றைக்கி முடிஞ்சு போச்சு கதை உங்களுக்கு. இப்போ நீ தாவேக்காவோட ஸ்டாண்டை தான் நான் கேட்குறேன் ஒழிய விஜயோட ஸ்டாண்டை நான் கேட்கல. விஜய்க்கு ஸ்டாண்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். தாவேக்காவுக்கு ஸ்டாண்ட் இருக்கணும் திருப்பரங்குன்ற இஷ்யூவில். தாவேக்காவுக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஸ்டாண்ட் இல்லைன்னா அது பிஜேபி ஸ்டாண்டு. நீ வந்து நேரடியாக பிஜேபியை, விஜயை, இது மோடியை, RSS அஜெண்டாவை எதிர்க்க பயப்படுற. தெளிவாக இருக்குது. அங்கே ஒரு அஜெண்டாவோட அவன் வந்துட்டான். திருப்பரங்குன்றம் போகிறாரு மோடி. அவர் தெளிவாக இருக்காரு. அவரோட ஸ்டாண்ட் அது. நான் அதை கூட தெளிவாக இருக்காருங்க. பிரைம் மினிஸ்டரே போறாருங்க. அது கீழே இருக்க தொண்டருக்கு இதுதான் என் ஸ்டாண்டுன்றான். நீ வா, அந்த மாதிரி நீ எதிர்த்து நில்லு, ஆதரிச்சு நில்லு. 1000 வருஷமா தாயா புள்ளையா இருக்க ஒரு இடத்துல கலவரத்தை உண்டாக பார்க்குறான். அந்த திருப்பரங்குன்றம் தெரு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை, 10க்கு 10 கடை. 10க்கு 10 கடையில் இந்த 10ல் வந்து ஒரு பாய் உட்காந்து ஃபேன்சி ஸ்டோர் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்தில் ஒரு ஹிந்து உட்காந்து பூஜை சாமான் விற்றுக்கிட்டு இருக்கான். நூற்றாண்டுகளாக இருக்க ஒற்றுமை. உண்மை. இதை கெடுக்கிற நீ போய் அங்கே தான் போய் தீபம் ஏற்றுவான்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி, திமுக மாற்றுன்ற கட்சி, சொல்கிற கட்சி ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் திரும்பவும் சொல்கிறேன், தாவேக்கா, விஜய் இல்லை. எத்தனையோ தடவை நம்ம இதை பேசிட்டோம். என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, திமுக கூட்டணி இந்தியா பிளாக்குக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது, சீமானுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது. உனக்கு என்ன ஸ்டாண்டே இல்லை? வாயை பொத்தி போட்டான். வாயை பொத்திக்கிறேன்னா அரசியலுக்கு வராது.
அவங்க களத்துல கிடையாது. இப்ப நடக்கிற சட்டமன்ற யார் இல்ல? தேர்தல்ல யார் பிஜேபி BJP காலத்துல இல்லங்க. யார் இல்லை, யார் சொன்னா? அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி களத்துல நிக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூ பெரிய இஷ்யூ. நாங்க பிஜேபி சட்டமன்ற களத்துல தேர்தல் இல்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனம். உன்னை நீயே ஏமாத்திக்கிற, உன் கண்ணை நீ மூடிக்கிற. பிஜேபி களத்துல இருக்குது. ஆளுங்கட்சியை தான் நாங்க எதிர்க்கணும் இப்போ இந்த அப்படிங்கிறது. பாரு, பிஜேபி எதிர்க்க உனக்கு தைரியம் இல்லை. உங்களோட கோழைத்தனத்தை நீங்க மறைச்சுக்கிறீங்க. பிஜேபி களத்துல இல்லைன்னு சொல்றது பச்சை பொய், ஃபேக்சுவலி ராங். பிஜேபி களத்துல இருக்கான். ஏடிஎம்கேன்றது யாரு? நான் சீரியஸா விளையாடிக்கிட்டு இருக்கேங்க. இந்த காமெடி ஷோக்குள்ள இடம் இல்லைங்கிறாரு அவரு. அதாவது பிஜேபி எதிர்க்க துணிவு இல்லை என்பதை அவர் வந்து பூசி மெழுகிக்கிறார். சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் அதை மறைச்சிக்கிட்டு. ஓ, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எனக்கு ஸ்டாண்டு இல்லைன்னு சொல்கிறதும், நான் வாய் பிளாஸ்திரி போட்டு மூடிக்கிட்டேன்றதும் நைச்சியமாக அவர் எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றலான்னு விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காரு. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் உனக்கு என்ன ஸ்டாண்டுனா, எனக்கு ஸ்டாண்டே இல்லை, நான் ஏன் வாய் திறக்கணுன்றது பிஜேபியோட ஸ்டாண்டு. அதை மூர்தன்யமாக எதிர்க்காதவர்கள் பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டாவை அங்கே வந்து ஆதரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ திமுக சொல்ற மாதிரி பிஜேபியோட பி டீம்ன்ற மாதிரி அது ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு நான் போகல. அவன் பி டீம், இவன் பி டீம், இவன் ஊபி 250 ரூபாய் வாங்கிட்டான், அவன் 200 ரூபாய் வாங்கிட்டான், அவன் இவனுக்கு பி டீம், திமுக, இவன் அண்ணா, அதெல்லாம் அந்த முத்திரெல்லாம் வேணாங்க. இந்த இஷ்யூவில் மட்டும் நம்ம பேசுவோம். அவரோட ஸ்டாண்டு தான் நமக்கு முக்கியம். அவன் ஸ்டாண்டு, அவரோட ஸ்டாண்டு, கட்சி கட்சியோட ஸ்டாண்டு முக்கியம். ஒரு தாவேக்கால standing இருக்க இருக்கிறாங்க இல்ல, இல்ல ஒரு சார். விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தாவேக்காவோட ஆதரவாளர்கள், தாவேக்காக்கு ஓட்டு போட்டு நினைக்கிறவங்க திருப்பரங்குன்ற இஷ்யூல ஸ்டாண்ட் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. பிஜேபி பண்றது தப்புன்றான். 90% தாவேக்கா தொண்டர்கள் பிஜேபி பண்றது தப்பு, நல்லா இருக்க ஊரை நாசம் பண்றாங்க இவங்க. வேலை யாத்திரை எடுத்து 21 பார்க்க பார்த்தாங்க, அது மக்கள் துரத்தி விட்டாங்க, இப்போ இதை கையில் எடுத்திருக்காங்கன்னு 90% தாவேக்கா தொண்டர்கள் வந்து பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டாவை எதிர்க்கிறான். விஜய்க்கு எதிர்க்க தைரியம் இல்லை. கட்சி அதனால ஸ்டாண்ட் எடுக்க பயப்படுது. என்ன காரணத்தினால பயப்படுறாரு சார்? மோடியை பார்த்து பயப்படுறாங்க, பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. அது என்ன சந்தேகம் உங்களுக்கு? பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. ஒரே நேரத்தில் எதுக்கு திமுகவையும் பகைச்சுக்கணும், பிஜேபியும் பகைச்சுக்கணுன்றாங்க. என்ன அவர் பின்விளைவுகள் கம்யூனல் இல்லைங்க. வந்திருக்குது? அவர் கம்யூனல் இல்லை. அவர் ஒரு மதவாதி அல்ல. அவர் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல்வாதி தான் விஜய். அந்த கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி தான். ஆனால் பிஜேபியை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு அவங்க எதிர்க்க பயப்படுறாங்க, தயங்குறாங்க. திமுகவையும் எதிர்த்துட்டு பிஜேபியும் எடுத்தா ரெண்டு பக்கமும் அடி விழுன்னு பயப்படுறாங்க. இதாங்க பச்சையாக சொன்னால் இதுதான், சம்மரைஸ் பண்ணுறதுனா இதுதான். ஓகே, அவருக்கு மதவாதி, விஜய் மதவாதி நான் சொல்லலை. விஜய் ஒரு கம்யூனல் பர்சன் நான் சொல்லலை. தாவேக்கான்ற கட்சி கம்யூனல் பார்ட்டி கிடையாது. அது பிஜேபி அடிப்படையில் எதிர்க்கிற கட்சி தான். அது தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் மாதிரி பிஜேபியை எதிர்க்கிற கட்சி அது. பட் வாக்கு வங்கி அரசியலில் வந்துட்டோம், ஸ்டாலினையும் பகைச்சிக்கிட்டு மோடியும் பகைச்சா சிக்கல்னு மோடியை எதிர்க்க அவர் பயப்படுறாரு, அஞ்சுகிறார். நீ பயப்படுறனாலே தோத்துட்ட. தனிப்பட்ட விஜயா இருந்தால் ஸ்டாண்டை பற்றி கேட்க போகிறதே கிடையாது. தாவேக்காக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதை நியாயப்படுத்தி வேற இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. மக்கள் ஒன்றும் காதில் பூ வச்சுன்னு இல்லை. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்த மாட்டாங்கிறாரு சார். அது சாட்டிஸ்ஃபை கன்வின்ஸ் பண்ணாதா பீப்புள்? இது கோழைத்தனமாக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு. தன்னுடைய அச்சத்தை அவர் மறைத்து கொள்ளுகிறார். சிம்பிள் கொஸ்டின் அருள், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? யா, இந்த கேள்விக்கான பதில் பெறக்கூடிய உரிமை சிவில் சமூகத்துக்கு இருக்கா இல்லையா? கட்டாயமா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சிவில் சமூகத்துக்கு தாவேக்கான்ற கட்சி, நாட் விஜய், எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். திருப்பரங்குன்ற ரைட் ஏதோ ஒண்ணு. எக்ஸாக்ட்லி திருப்பரங்குன்ற இஷ்யூல ஐ நீட் யூ நோ யுவர் ஸ்டாண்ட். அதுதான் நீங்க யாருன்னு எங்களுக்கு வெளிப்படுத்தும். எக்ஸாக்ட்லி நீ யாருன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். இப்போ என்டிஏ மாதிரி ஓப்பனாக ஸ்டாண்டர்டு அதிமுக எடுத்துட்டான், பாமக எடுத்துட்டான், அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமாங்க தீபம் ஏற்றணுங்க, ஆனால் அங்கே இருக்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கணுங்கன்றாங்க. அப்படியாவது பேசுறீங்க? அப்படியாவது நீ பேசணும். கோர்ட்டு உத்தரவை மீற முடியாதுங்க. தீபத்தூரில் தாங்க ஏற்றுறாங்க, தர்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. அதனால் கோர்ட் உத்தரவை நம்ம மதிக்கணுங்க. நீதிமன்ற அவமதிப்பு கூடாது, ஆனால் இஸ்லாமியர்களை நம்ம பாதுகாக்கணுங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் நடப்போம்னு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட ஓகே. நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்றியா? இது எவ்வளவு ஆபத்தானது சார்? ஒரு ரொம்ப கட்சி ரொம்ப அழகான கேள்வி மேடம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இது இதோட முடிய போகிறது இல்லை. நாளைக்கு பிஜேபியை ஹெட் ஆன் கொல்யூஷனாக நீ எதிர்க்க மாட்டேன். இன்னைக்கு நாளைக்கு இன்னும் நிறைய பிரச்சனை பண்ண போகிறாங்க. பிரதம மந்திரி திருப்பரங்குன்றம் போகிறாருன்னா அந்த பிரச்சனையில் எரியிற நெருப்பில் எண்ணெய் இல்லை, நெய்யை டன்னாக கொட்டுறானுங்க. இந்த தேசத்தோட பிரதம மந்திரி மேட்ரு கோர்ட்டில் இருக்குது, சமூகம் இருகூறாக பிளந்து கிடக்குது. இந்த தேசத்தோட பிரதம மந்திரி தேர்தல் நேரத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாருன்னா போலரைஸ் பண்ணுறாங்க, ஹிந்து முஸ்லீம்னு தமிழ்நாட்டை பிளவுபடுத்துகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா வேணாமா? எடுக்காமல் ரொம்ப நாள் இந்த வண்டியை ஓட்ட முடியாது. அதனால தான் ஸ்டாலின் சொல்றா, அப்படி அடிக்கடி வரட்டும், மோடி வரட்டும், அமித்ஷா வரட்டும், ரவி இங்கே இருக்கட்டும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். அது விடுங்க, ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அவங்க பாலிடிக்ஸ்குள்ள, அதுக்குள்ள இல்ல சார், அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, நீ நீ எடுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். நீ வந்து
திமுக சார்பாக ஸ்டாண்ட் எடுக்கணும் கூட நான் சொல்ல. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் 2 தரப்பும் மோதிக்கிறாங்க. நாங்கள் சமரச தீர்வு வேணும்னு விரும்புகிறோம், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு வேணும்னு விரும்புகிறோம். இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் பிரச்சனையில் சட்ட ரீதியாக போகிறத விட பேச்சுவார்த்தை தீர்வு தான் நிரந்தரம்னு நாங்கள் நம்புகிறோம். கோர்ட்டும் அதுதான் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தில் கோர்ட்டு தீர்ப்பை அமல்படுத்தணும் இப்போதைக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட நான் உன்னை பாராட்டுவேன். பேச மாட்டேன்றது புரியுதா, தப்பிச்சு ஓடுற ஸ்டாண்ட். கட்சி தப்பிச்சு ஓட முடியாது, தனிப்பட்ட விஜய் தப்பிச்சு ஓடலாம். தாவேக்கா எத்தனை நாளைக்கு தப்பிச்சு ஓடும்? தப்பிச்சு ஓடுறதுல இருக்க ஒரு ஆபத்து, பிஜேபிக்கு போகிறவன் பிஜேபிக்கு போவான், பிஜேபி பிடிக்காதவன் இந்த பக்கம் போவான், கட்சி நடுத்தரில் நிற்கும். பார்க்கலாம் சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகள் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. மீண்டும் இதே போன்ற பலவிதமான காணொளிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பைரவிகளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக உங்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் பகிர்ந்து உதவுங்க. நன்றி.